வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். மனிதாபிமான உதவி என்ற போர்வையில் படுகொலை. இஸ்ரேலின் கோரமுகத்தை வெளிப்படுத்திய UNRWA தலைவர். வேண்டுமென்றே ஐநாவை ஓரம் கட்டுவதாக குற்றச்சாட்டு. ஆயுதங்களை கீழே போடணுமா? இஸ்ரேலுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்த ஹமாஸ். உடனே அங்கிருந்து வெளியேறுங்கள். இஸ்ரேல் தூதர்களை குடும்பத்துடன் வெளியேற உத்தரவு. கொடூரத்தின் உச்சம். காசாவில் உணவுக்காக காத்திருந்த மக்கள் கொத்து கொத்தாக கொலை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஐநாவை ஓரம் கட்டுவது இஸ்ரேல் வேண்டும் என்று பாலஸ்தீனியர்களை கூட்டாக தண்டிக்கும் சதி திட்டம் என பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணிகள் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். காசாவில் வசிப்பதற்காக பாலஸ்தீனியர்களை கூட்டாக அழுத்தம் கொடுத்து தண்டிக்கும் ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை என இஸ்ரேலின் இனப்படுகொலை திட்டத்தை உலகிற்கு வெளிக்காட்டியுள்ள அவர், இஸ்ரேல் தற்போது ஐநா மற்றும் சர்வதேச உதவி நிறுவனங்கள் பாலஸ்தீனியர்களுக்கு உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதை தீவிரமாக தடுத்து வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். அனுமதிக்கப்பட்டால் பஞ்சத்தை மாற்றி அமைக்கும் திறன் UNRWAக்கு உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். பாலஸ்தீனம் தனிநாடாக அமையும் வரை ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் என்று ஹமாஸ் அறிவித்துள்ளது. ஹமாஸ் டெலிகிராம் வழியாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்காக ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நிறுத்தாத வரை அதற்கு எதிரான தங்களது நடவடிக்கைகளும் சட்டப்பூர்வமானது என்று அறிவித்துள்ளது. நமது தேசிய உரிமைகளை முழுமையாக மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள். அதை விட்டுக் கொடுக்க முடியாது. அதில் முதன்மையானது முழு இறையாண்மை மற்றும் அதன் தலைநகரான ஜெருசலமுடன் சுதந்திர பாலஸ்தீன அரசை நிறுவுவதாகும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் போது ஆயுதங்களை கைவிட ஹமாஸ் மறுப்பு தெரிவித்தது தொடர்பாக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் கூறியதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள தூதரகங்களில் இருந்து இஸ்ரேல் தூதர்கள் உடனடியாக தங்களது குடும்பத்துடன் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இஸ்ரேலியர்களுக்கு அதிகரித்து வரும் அச்சுறுத்தல் காரணமாக அபுதாபியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் மற்றும் துபாயில் உள்ள துணை தூதரகத்தின் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியேற இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவு விடுத்துள்ளது. இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு பயண எச்சரிக்கையை கடுமையாக்கிய சிறிது நேரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத நிகழ்வுகள் மற்றும் விடுமுறை நாட்களில் இஸ்ரேலிய மற்றும் யூத தனிநபர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்று எச்சரித்துள்ளது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் உலகளாவிய ஜிஹாதி அமைப்புகள் போன்ற குழுக்களுடன் சேர்ந்து ஈரான் இஸ்ரேலின் முக்கிய நபர்களை தாக்கக்கூடும் என உளவுத்துறை கொடுத்திருக்கும் தகவலின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் திட்டமிட்டு உருவாக்கி வரும் பஞ்சம் மற்றும் ஈரான் மீதான தாக்குதலுக்கு பழிவாங்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மனிதாபிமான நெருக்கடி மற்றும் போருக்கிடையே சிக்கி சிதறி வரும் காசாவில் உதவி தேடுபவர்கள், பெண்கள், இடம்பெயரும் மக்கள் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வருகின்றது. இஸ்ரேல் படை காசா முழுவதும் பல இடங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கி சூடுகளை நடத்தியுள்ளது. இதில் பெண்கள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.